தினம் ஒரு திருப்பாவை. பாடல் 7. கீச் கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழலாட்சியர் மத்தினாள் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். 6ஆம் பாடல் முதல் 15ஆம் பாடல் வரை 10 பாடல்களில் 10 பெண்களை துயில் எழுப்புவதைப் போல 10 ஆழ்வார்களை குறிப்பிடுகிறாள். பொருள்: ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குலப் பெண்கள் மத்தினை கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டுக்கதவை திற. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கேசவன் என்ற திருநாமத்தின் சிறப்புகளை பாடுகிறாள். 108 திவ்ய தேசங்களில் 103வது திருத்தலமாக விளங்குவது திருக்கோக்குளம் என்னும் திருவாய்ப்பாடி ஆகும். அத்தலத்தின் சிறப்புகளையும் இப்பாடலில் குறிப்பிடுகிறாள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. அதில் கேசவா என்ற திருநாமத்தை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள். பெண்கள் காலை பொழுது விடிவதற்குள், அதாவது அதிகாலையில் தயிர் கடைவதால் தட்பவெப்பநிலை குளிர்ந்த நிலையில் இருக்கும் என்பதால் எளிதில் வெண்ணெய் திரண்டு வரும். இதன் காரணமாகவே நமது முன்னோர்கள் காலை நேரத்தில் தயிர் கடைந்தனர். அதுபோல அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபட்டால் பூரண அருளை பெற்றிடலாம் என்று பாடுகிறாள். குலசேகர ஆழ்வார். இப்பாடலின் உட்பொருளாக குலசேகர ஆழ்வாரை குறிப்பிடுகிறாள். இப்பாடலில் ஆனை சாத்தன் அதிகம் வசிக்கும் மலையாள நாட்டில் அவதரித்த குலசேகர ஆழ்வாரை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். காசும் பிறப்பும் கலகலப்ப காலை நேரத்தில் தயிர் கடைகிற பெண்களின் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்ற இரண்டும் சேர்ந்து எழுப்பும் கலகலப்பு ஒளி தயிர் கடைகிற ஒரு ஒளிக்குள் மறைந்து போகும். அதேபோல் தனக்குள் பக்தியை கொண்டு வந்து அகங்காரம் மமகாரம் என்ற இரண்டையும் மறைய செய்தவர் குலசேகர ஆழ்வார் என்று குறிப்பால் உணர்த்துகிறாள். நான் எனது என்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒழித்தால் நாமும் இறைவனை அடையலாம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.